all, welcome to Cooking with Simply. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு simple and yummy and tastyயான lemon ginger ரசம், lemon ginger soup பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு half lemon எடுத்தா போதும். இஞ்சியை வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேக வச்ச துவரம் பருப்பு. இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே வந்து இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு வரமிளகா, மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, நம்ம உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சிலர் வந்து ரச பவுடர் யூஸ் பண்ணுவாங்க இது கூடவே. உங்களுக்கு ஆப்ஷன் தான், அது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த பேனில் தக்காளி, இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க. இஞ்சியை துருவி வச்சுக்கோங்க, இல்லைன்னா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அந்த துருவி வைக்கிறப்போ, கிரேட் பண்ணி வைக்கிறப்போ அதோட ஜூஸ் எல்லாமே அந்த ரசத்தை கூடவே இறங்கிடும். ஸோ ஈஸியாகவும் குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுலாம். அப்போ தான் அந்த தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா அது வேகிறதுக்கு நம்ம இப்போவே வந்து என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து இந்த ரசமே பார்க்கும்போது நல்லா எல்லோயிஷ் கலரில் சூப்பராக இருக்கும். மஞ்சள் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே உப்பும் ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு வந்து தக்காளியை சீக்கிரமாகவே வேக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் வந்து நீங்கள் உங்களுக்கு கோல்டு, காஃப் அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா உடனே கேட்கும். இது இப்போ நல்லா பாருங்கள், ஃபுல்லாக நல்லா ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி நல்லா குக் பண்ணிடுங்க. அழகாக பியூட்டிஃபுல்லான கலரில் இருக்குது. ரெட்டு, எல்லோ, க்ரீன்னு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு, வாசமாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரசம் வந்து லாஸ்ட் லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அது கொதிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாவே நம்ம அதை கொதிக்க வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வேக வச்ச துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மசிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், மேஷ் பண்ணியிருக்கணும். ஸோ அது அப்போ தான் அது அந்த ரசமோட மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பி கன்சிஸ்டன்சியில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த தக்காளியும் கொஞ்சம் வெந்து தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே கிண்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரசம் வந்து எப்படின்னா, இஞ்சி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் லெமன் வந்து கோல்டு, காஃப் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வைட்டமின் சி நிறைய தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம லெமனும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மழை நல்லா பெய்யுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இன்னொரு பேனில் நெய் ஆட் பண்ணி அது கூடவே கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே நல்லா இது கொதிச்சு வந்துடுச்சு ரசமும். இப்போது பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். பெருங்காயம் கடைசியாக ஆட் பண்ணுங்கள். சூப்பராக வாசம் பயங்கரமாக இருக்கும். அதுக்காக தான். நல்லா இது வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த கடுகுலாம் ரெடி ஆனதுக்கு வெடிச்சு வந்ததுக்கப்புறமா இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்மளோட ரசத்தில் ஆட் பண்ணிடலாம். இந்த ரசத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன் என்ன அப்படின்னா, ரைஸ் வச்சுக்கோங்க, ரசம், ஒரு கூட்டு, எம்மையான ஒரு கூட்டு ரெடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு அப்பளம் வச்சுக்கலாம், இல்லை ஒரு நல்ல காரமான ஒரு பொரியலோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல எம்மையாக இருக்கும். இப்போ நம்ம இதுவும் கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா, லெமனை வந்து அடுப்பெலாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லெமனை புழிஞ்சு விட போகிறோம். முன்னாடியே புழிஞ்சிடாதீங்க, அப்புறம் கசப்பாயிடும். கொதிக்க வைக்கக்கூடாது லெமனை. ஸோ அதனால் இதை நல்லா புழிஞ்சு வச்சுடுங்க. இப்போது நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டியான லெமன் இஞ்சி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு குக்கிங் வித் சிம்ப்ளி. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். See you.